أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اليوم أحل لكم الطيبات وطعام الذين أوتوا الكتاب حل لكم وطعامكم حل لهم والمحصنات من المؤمنات والمحصنات من الذين أوتوا الكتاب من قبلكم إذا آتيتموهن أجورهن محصنين غير مسافحين ولا متخذي أخدان ومن يكفر بالإيمان فقد حبط عمله وهو في الآخرة من الخاسرين. صدق الله العظيم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 365வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துல் மாஇதாவினுடைய 4வது வசனத்திற்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா நல்லவைகள் உங்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னான். சஹாபாக்கள் கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, நாயகமே எது ஹலாலுன்னு கேட்குறாங்க. யஸ்அலூனக மாதா உஹில்ல லஹும், நாயகமே உங்கள்கிட்ட அவர்களுக்கு எது ஹலாலுன்னு கேட்குறாங்க. குல் உஹில்ல லகுமுத் தய்யிபாத், நல்லவைகள் உங்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லுங்க நாயகமேன்னு சொல்கிறான் அல்லாஹு தாலா. நல்லவைனா அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹு தாலா ஹலாலாக்கி இருக்கிற அனைத்துமே நல்லவை. நல்லவைங்கிற வார்த்தைக்கு இந்த இடத்துல இந்த அர்த்தத்தை தான் கொள்ள முடியும். அல்லாஹு தாலா ஹலாலாக ஆக்கி வச்சிருக்கிற அனைத்துமே நல்லது. அதுக்கு பேர் அரபியில் சொல்லுவாங்க தய்யிபாத்னு சொல்லுவாங்க. தய்யிபாத்துங்கிற வார்த்தைக்கு உண்டான மூல அர்த்தத்தை சொல்றதா இருந்தா, தய்யிபாத்துங்கிற வார்த்தைக்கினுடைய மூல அர்த்தத்தை சொல்றதா இருந்தா, அந்த உணவை சாப்பிடுவதன் மூலமாக உங்கள் அறிவுக்கோ உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் எந்த கேடும் ஏற்படாதே அத்தனையும் தய்யிபாத். அத்தனை என்னதுங்க? தய்யிபாத். தய்யிபாத்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஹலாலாக ஆக்கிப்பட்டு வச்சிருக்கிறதெல்லாம் தய்யிபாத்துன்னு சொன்னாங்க. அல்லாஹ் ரசூல் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தய்யிபாத்துங்களுடைய மூல அர்த்தம்னு ஒன்று இருக்குதும் இல்லைங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அசல் அர்த்தம்னு ஒன்று இருக்கும் இல்லை. அறிவுக்கும் உடலுக்கும் கேடு விளைவிக்க கூடாத உணவுகளுக்கு எல்லாத்துக்கும் என்னதுங்க? தய்யிபாத்துன்னு பேர். இப்போ அறிவுக்கும் உடலுக்கும் கேடு விளைவிக்காதுங்கிறத என்ன எப்படி விளங்கிக்கிறதுங்க? நாம பூனைக்கறியோ முயல் கறியோ நாம சாப்பிட்றது இல்லை. ஆனால் எந்தெந்த நாட்டில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? சாப்பிட்றாங்க. அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே உடம்புல எந்த தொந்தரவும் செய்யலையே அப்படிங்கிறதுனால அது நல்லதுன்னு வச்சுக்கலாமாண்டா அந்த நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அல்லாஹ் அதெல்லாம் ஏற்கனவே ஹராம் ஆக்கி வச்சிருக்கிறான். சொல்ற புரியுதுங்களா? ஏற்கனவே அது அல்லாஹ் என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? தடுத்து வச்சிருக்கிறான். தடுத்து வச்சிருக்கிறதுனால அது அவங்களுக்கு நல்லதாக இருக்கிறதுனால அது அவங்களுக்கு ஹலாலுங்கிற அர்த்தத்துக்குள்ள என்ன செஞ்சிட முடியாது, நாம வந்துவிடவே முடியாது. அல்லாஹ் ரசூல் சொல்லி கொடுக்குற அழகான செய்தி என்னன்னா, ஹலாலாக நாம் எதுவெல்லாம் ஆக்கி வச்சிருக்கிறோமோ அதெல்லாம் என்னது?
தையிபாத். ஆடு, மாடு, ஒட்டகம், ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, ஒட்டகத்தினுடைய கறிகள், கோழி கறிகள், மீன் இறைச்சி, இதெல்லாம் என்னதுங்க? ஹலாலு. இதெல்லாம் உடம்புக்கு எந்த விதமான கேடுமும் அறிவுக்கும் எந்த விதமான கேடு என்ன செய்யாதுங்க? ஏற்படுத்தாது. இது ஒரு பதில். அடுத்து அல்லாஹு தாலா வேட்டையாடக்கூடிய விஷயத்தை பத்தி அல்லாஹு தாலா என்ன செய்யறாங்க? இங்க பதிவு செஞ்சு காண்பிக்கிறான். சஹாபாக்கள்கிட்ட அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கிறான், நீங்க வேட்டை பிராணி அமுச்சு வைக்கிறீங்க, வேட்டை பிராணி கவ்விட்டு வரக்கூடிய உணவை நீங்க பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுத்து என்ன செய்யுங்க? நீங்க சாப்பிடுங்க. இங்கிருந்து ஒரு என்ன செய்யறாரு? ஒரு நாய் என்ன செய்யறாரு? அனுப்பிச்சு வைக்கிறார். எதுக்கு நாய் அனுப்பிச்சு வைக்கிறாரு? அந்த ஆட்டை புடிச்சிட்டு வர்றதுக்காக வேண்டி என்ன செய்யறாரு? அனுப்பிச்சு வைக்கிறார். அனுப்பிச்சு வைக்கப்பட்ட அந்த நாய் அந்த ஆட்டை என்ன செய்யுது? கவ்விட்டு வருது. கவ்விட்டு வந்த அந்த ஆட்டை நீங்க பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி என்ன செய்யலாம்? சாப்பிடலான்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அதே நேரத்தில் அந்த ஆடு கவ்விட்டு வர்றப்ப கொஞ்சம் கடிச்சிருச்சு. என்ன செஞ்சிருச்சு? கடிச்சிருச்சு. அப்ப அந்த ஆட்டை என்ன செய்யாதீங்க? நீங்க சாப்பிடாதீங்க. ஏன்? அந்த ஆடு அது என்ன செஞ்சிருச்சு? உங்களுக்காக வேண்டி போகல, தனக்காக வேண்டி போய் என்ன செஞ்சிருச்சு? கடிச்சிருச்சுன்னு என்ன செய்யறாங்க? அல்லாஹ் ரசூல் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப வேட்டையாடக்கூடிய பிராணிகள் விஷயத்துல நீங்க பயிற்சி தரப்படப்பட்ட வேட்டையாக இருக்கணும், வேட்டை பிராணியாக இருக்கணும். என்ன பயிற்சி? ஏங்க இங்கிருந்து நாய்க்குண்டான போட்டியெல்லாம் வைக்கிறாங்களா இல்லைங்களா? அந்த நாயை ஒரு தட்டு தட்டுறாங்க. அந்த நாய் என்ன செய்யுது? இந்த கூண்டுக்குள்ள போய் அந்த கூண்டுக்குள்ள போய் இப்படி சுத்திட்டு வந்து திரும்ப என்ன செய்யுது? இங்கே வந்து நிக்குது. இதுவே ரோட்ல இருக்கிற நாயை பிடிச்சிட்டு வந்து செஞ்சா செய்யுமா? செய்யாது. இங்க பயிற்சி கொடுக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? இவர் இங்கிருந்து அனுப்புறப்ப பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லி அந்த நாய் என்ன செய்வார்? அனுப்பிச்சு விடுவார். போய் அந்த ஆட்டை வேட்டையாடிட்டுவான்னு சொல்லி போனது கவ்விட்டு வந்து நேரா இங்கதான் வந்து நிற்கும். இந்த இடத்துல தான் வந்து நிற்கும். இப்படி பயிற்சி கொடுக்கப்பட்ட ஆடு நாய் எதை கவ்வி கொண்டு வருகிறதோ, அந்த வேட்டை பிராணி எதை கவ்வி கொண்டு வருகிறதோ அதை நீங்கள் ஹலாலாக ஆக்கி சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க அல்லாஹ் ரசூல். அதே நேரத்தில் அல்லாஹத்துல இந்த ஆயத்துல ஒரு சின்ன செய்தியை சொன்னா, வேட்டைக்கு அனுப்பப்படுகிற அந்த நாய் கூட வேற சில நாயும் சேர்ந்துக்குச்சு. வேற சில நாயும் சேர்ந்துக்குச்சு கூட. நாமளும் ஒரு நாய் சேர்ந்தா 4 நாய் சேருமா இல்லைங்களா? இந்த தெருவில் ஒரு நாய் குலைச்சா 3வது தெருவில் இன்னொரு நாய் என்ன செய்யும்? என்னங்க சிக்னல் கொடுக்கும், எப்போ நானும் இங்கே தான் இருக்கிறேன், ஏதோ பிரச்சனைனா கூப்பிடு. நம்மலாம் என்ன செய்ய மாட்டான்? பக்கத்து வீட்டில் ஏதோ சத்தம் கேட்குது, எதுக்கு பிரசாமிரி கதவெல்லாம் திறக்காது, ஏதோ அதை அப்படி முடியும். என்னங்க அப்படித்தானங்க? அல்லாஹ் காப்பாற்றுவானா? ஏதாவது ஒரு நாயின் குலைச்சிச்சுன்னு ஒரு பிரச்சனை கொடுத்தா 3வது தெருவில் இருக்கிற நாய் என்ன செய்யுது? சத்தம் கொடுக்குது. ஒரே நேரத்தில் 5 நிமிஷத்தில் ஒரு பெரிய நாய் பட்டாளமே என்ன செய்யுது? ஒன்று சேருது. ஆஹா, இது எதையோ வேட்டையாட போது, சரி நாமளும் கூட போனான்னு சொல்லிட்டு உங்க வேட்டையாடக்கூடிய பிராணி கூட இன்னும் 4-5 நாய் சேர்ந்துக்குச்சு, கவ்விச்சு, சாப்பிட்டுச்சுன்னு சொன்னா அந்த பிராணி என்ன செய்யாதீங்க? தொடாதீங்க. நீங்க சொல்லி அனுப்பிச்சு வச்ச பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி அனுப்பிச்ச நாய் கடிச்சிச்சா அல்ல கூட போன நாய்களா கடிச்சிச்சான்னு என்ன செய்யாது? உங்களுக்கு தெரியாது. அதனால அது என்ன செய்யப்படுது? ஹராமாக்கப்படுதுன்னு சொல்லிட்டு வேட்டை சம்பந்தமாக இருக்கிற இவ்வளவு விஷயத்தை என்ன செஞ்சாங்க அல்லாஹ் தஆலா சென்ற வாரத்தோட தஃப்சீர் என்ன செஞ்சா நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கிறது வத்தகுல்லா, இது விஷயத்துல நீங்க என்ன செய்யுங்க? பயந்துக்கங்க. இன்னல்லாஹ சரீஉல் ஹிசாப், அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்குகளை விரைவாக செய்யக்கூடியவன் என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். அப்ப தையிபாத்தாக இருக்கிற ஹலாலான உணவுகள் உங்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் வேட்டை பிராணிகள் எதை கவ்வி கொண்டு வருகிறதோ அந்த உணவும் உங்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கு என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இந்த காலத்துல வேட்டையாடக்கூடிய சூழ்நிலை இல்லை. அந்த காலத்துல வேட்டையாடுதல் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான காரியம். என்னங்க? மிக முக்கியமான காரியம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா மேல கூட சொல்லி காண்பிச்சான், எஹராம் கட்டிய நிலையில நீங்க வேட்டையாடாதீங்க. எஹராம் கட்டிய நிலையில வேட்டையாடாதீங்கன்னா அப்ப கல்புக்குள்ள என்ன ஓடிக்கிட்டே இருக்கும்? உங்களுக்கு வேட்டையாடணுங்கிற சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். சிந்தனை இருந்துகிட்டே இருக்கிற மனுஷனை அல்லாஹ் தடுக்கிறான். எப்ப நீ எஹராமோட உடிச்சிட்ட இந்த நேரத்துல வேட்டையாடணுங்கிற சிந்தனை என்ன செய்ய? நீ எடுத்துரு அப்படின்னு. அப்ப அரபுகளிடத்துல வேட்டையாடுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக என்ன செஞ்சிச்சு? இருந்துச்சு. அதனுடைய அடிப்படையில அதை சார்ந்து இருக்கிற சட்ட சிட்டங்களை என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இன்னைக்கும் அரபுல வேட்டையாடக்கூடிய பழக்கம் இல்லை. ஆனா வேட்டைக்காக வேண்டி பயன்படுத்துகிற நாய்கள் என்ன செய்யறாங்க? விற்பனை செய்யறாங்க, அதை ஏல விடுறாங்க. பருந்து போன்ற பெரும் பெரும் ராஜாளி பறவைகளால என்ன செய்யப்படும்? அந்த காலத்துல வேட்டையாடுவாங்க. கடலுக்குள்ள அமுச்சு விட்டு நல்ல மீன்கள் என்ன செய்யும்? அந்த ராஜாளி பறவைகள் என்ன செய்யும்? கொத்திட்டு வரும். இப்படிப்பட்ட பறவைகள் என்ன செய்யப்படுது? அரபுகள் இடத்துல இன்னைக்கும் அது ஏலவிடப்பட்டு அது ஒரு பெரிய வியாபாரமா என்ன செய்யுதுங்க?
செய்யப்பட்டு கொண்டிருக்கு. நாய் வளர்க்கலாங்களா? வளர்க்கக்கூடாது. எதுக்காக வேண்டி நாய் வளர்க்கலாங்க? வேட்டைக்காக வேண்டி வளர்க்கலாம், விவசாயத்தினுடைய நிலங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி வளர்க்கலாம். அதே நேரத்தில் நம்ம இருக்கக்கூடிய ஆடு மாடுகளுடைய மந்தைகளுடைய விஷயங்களை பாதுகாப்பதற்கான என்ன செய்யலாம்? நாய் வளர்க்கலாம். எந்த வீடுகளில் மூணு காரியங்கள் இருக்கிறதோ அங்கே ரஹ்மத்துடைய மலக்குகள் வரமாட்டாங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று, உருவப்படங்கள் இருக்கக்கூடிய இல்லங்களுக்கு மலக்குகள் வரமாட்டாங்க, ரஹ்மத்தான மலக்கு வரமாட்டாங்க. என்ன மலக்கு? ரஹ்மத்தான மலக்கு வந்தா என்ன நடக்கும்? நிம்மதி கிடைக்கும். என்ன கிடைக்குங்க? மனசுக்குள்ள என்ன கிடைக்கும்? ஆமா, ரஹ்மத்துண்டா என்ன வச்சுக்கோங்க? நிம்மதியும் வச்சுக்கோங்க. நம்ம நபி யாருங்க? ரஹ்மத்துல் லில் ஆலமீன். நம்ம நபியினுடைய பேரை சொன்னா என்ன கிடைக்கும்? நிம்மதி கிடைக்கும். விளங்குறதுக்கு சொல்றேன். அப்ப உருவ படங்கள் இருக்கக்கூடிய இல்லத்துக்கும் நாய் இருக்கக்கூடிய இல்லத்திற்கும், குளிப்பு கடமையான மனிதர் குளிக்காமலே இருக்கக்கூடிய இல்லத்திலையும் ரஹ்மத்துடைய மலக்குகள் வரமாட்டாங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதுங்களா? அப்ப நாய் வளர்ப்பு அப்படிங்கிறது மிக 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 மோசமானது. இந்த மேல் சொல்லப்பட்ட 3 காரியத்திற்காக வேண்டி மட்டும் என்ன செய்யலாம்? வச்சுக்கலாம். நாய் எச்சல் பட்ட என்ன செய்யணும்? 7 முறை என்ன செய்யணும்? கழுகணும். அதை சுத்தம் செஞ்சுட்டு தான் அந்த பொருளையும் அந்த ஆடையும் நீங்க என்ன செய்யணும்? உபயோகப்படுத்தணும்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இன்னைக்கு சமூகத்துல நாய் வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு ஃபேஷனா போச்சு, கண்ணியமானதாக போச்சு. ஒரு நாய் வச்சிருந்தவங்க 2 நாய் வச்சிருந்தவங்க இன்னைக்கு நிறைய நாய் வைக்கக்கூடிய சூழ்நிலை என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. ஆனா எந்த காலத்திலையும் ஒரு மூமின் முஸ்லிம்களுடைய வீடுகள்ல அது என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாதுங்கிறதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? சொல்லி காண்பிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதை சார்ந்து இருக்கிற நிறைய செய்திகள் என்ன செஞ்சா நம்ம சென்ற வாரத்தினுடைய தஃப்சீல்ல பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் மிக முக்கியமான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, நாயகமே எது எங்களுக்கு ஹலாலுன்னு கேட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம சொன்ன 2 விளக்கத்தை சொன்னாங்க. ஒன்று, அல்லாஹு தஆலா ஹலாலாக்கி இருக்கிற தையிபாத்தான உணவுகள் உங்களுக்கு ஹலாலு, வேட்டையாடிட்டு வந்திருக்கிற பிராணிகள் எடுத்து வந்திருக்கிற உணவுகளும் உங்களுக்கு ஹலாலுன்னு சொல்லி முடிச்சாச்சு. அல்லாஹு தஆலா திரும்பவும் ஒரு செய்தி விளக்குறான். திரும்பவும் என்ன செய்யறான்? ஹலாலுங்கிற ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட கேள்விக்கு அல்லாஹு தஆலா திரும்பவும் ஒரு ஆயத்தை சொல்லி அதுல இன்னமும் வியாக்கியானமான விஷயத்தை என்ன செய்யறான்? அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்? சொல்லி காண்பிக்கிறான். எதை சொல்வதற்காக வேண்டி நாடி வந்திருக்கிறோமோ அதை நிறைவாக சொல்வதற்கு உண்டான தௌஃபீக் அல்லாஹ் எனக்கு தந்தருள்வானாக. கொஞ்சூன்னு விளங்குறதுல கவனக்குறைவா விட்டுட்டோம்டா, என்னங்க இந்த ஆயத்துல கொஞ்சூன்னு விளங்குறதுல கவனக்குறைவா விட்டுட்டோம்டா அஜர்த்து என்னென்னமோ சொல்றாருங்கிற மாதிரி ஆகி போயிடும். சொல்றது புரியுதுங்களா? அதனால எல்லாரும் கவனமா கேட்டா தான் இந்த ஆயத்தினுடைய மிக நுட்பமான செய்தி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க? இந்த ஆயத்துக்குள்ள சொல்லி காண்பிக்கிறான். இவ்வளவு நாளா ஹராம் தானே வச்சிருந்தோம், இன்னைக்கு புதுசா இவர் ஹலாலுங்கிறாருன்னு விளங்கி போயிடும். ஏன் அல்லாஹ் தஆலா அதை ஹலால் ஆக்கி சொன்னா, ஏன் அதை நம்ம ஹராமாக ஆக்கி இப்போ இருந்துகிட்டு இருக்கிறோங்கிறத நம்ம விளங்கணும். புரியுதுங்களா? அது ஹலாலாக இருந்துச்சு, இன்னைக்கு நாம ஹராமாக ஆக்கி அதை நடைமுறைப்படுத்தி என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? வந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆயத்துடைய தஃசீரையும் தர்ஜுமாவையும் பார்க்கிறப்ப இதை ஹலாலு தானே அப்படின்னு நம்ம என்ன செய்யும்? வரும். ஏன் இப்போ இதை நம்ம ஹலாலா இதை பயன்படுத்தாமல் இருந்துகிட்டு இருக்கிறோமேன்னு கேள்வி என்ன செய்யும்? நமக்குள்ள வரும். அவ்வளவு பெற்ற ஒரு நுட்பமான செய்தி என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். சூரத்துல் மாயிதாவினுடைய 5வது வசனம். இங்கேயும் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அல் யௌம உஹில்ல லக்குமுத் தய்யிபாத். தையிபாத்தான உணவுகள் உங்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கு. தையிபாத்துங்கிற வார்த்தைக்கு என்ன ஃபர்ஸ்ட் அர்த்தங்க? அல்லாஹ் ஹலாலாக ஆக்கி வச்சிருக்கிற அனைத்தும் தையிபாத். அரபியில சொல்லாமலங்க தையிபாத். பெண் குழந்தைகளுக்கு பேர் வைப்பாங்கல்லங்க, தையிபா பாத்திமான்னு என்ன செய்யறாங்க? வைக்கிறாங்க. அந்த தையிபாத்துங்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் என்ன சொல்றாங்க? இங்கே சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஹலாலாக ஆக்கி வச்சிருக்கிற அனைத்தும் தையிபாத். அந்த தையிபாத்தும் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கு. சரி, ஆயத்தினுடைய அடுத்த பகுதி பாருங்க. அல்லாஹ் சொல்றான், வேதக்காரர்களுடைய உணவுகள் உங்களுக்கு ஹலால். வேதக்காரர்னா யாருங்க? யூத நசராக்கள், கிறிஸ்துவர்கள், யூதர்கள். இந்த 2 பேருடைய உணவுகள் உங்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது சொல்றான், உங்களுடைய உணவு அந்த வேதக்காரர்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கு. ஆயத்து புரியுதுங்களா? அவங்க சாப்பாடை நீங்க சாப்பிடலாம், உங்க சாப்பாடை
அவங்க சாப்பிடலாம். சுருக்கமாக சொல்றதுனுடைய ஆயத்தினுடைய விஷயம் இதுதான். இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? வேதக்காரர்கள் அறுத்த கறிகளை, வேதக்காரர்கள் அறுத்த மாமிச கறிகளை நீங்கள் சாப்பிடலாம். கண்ணு சொருகுதா ஒரு மாதிரி? என்னங்க கருத்து? புதுசா ஒரு கருத்து சொல்றீங்க. வேதக்காரர்கள், இப்ப கேள்வி வேலை நான் சொல்ல வர செய்தி புரியுதா? இப்ப நாம அறுத்ததை அவங்க சாப்பிடலாங்கிறத பேச்சே கிடையாது. சொல்ற புரியுதுங்களா? நாம அப்துல் காதர், அப்துல் ரஹ்மான் அறுத்ததை ஒரு குப்புசாமி, முன்னுசாமியோ ஒரு டேவிட்டோ யாரோ ஒருத்தர் சாப்பிட்றதுல பிரச்சனை கிடையாது. இங்க அல்லாஹ் சொல்ல வர செய்தி பாருங்க. வதஆமுல்லதீன ஊத்துல் கிதாப ஹில்லுல் லக்கும். வேதக்காரர்களுடைய உணவுகள், வேதக்காரர்கள் அறுத்த தஆம் என்று சொல்லப்படுகிற உணவுகள் உங்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றான் அல்லாஹ். என்ன ஆயத்தினுடைய அடிப்படை பேசிக்கான கருத்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அந்த காலத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுள்னு சொல்லாத, என்னதுங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுள்னு சொல்லாத பரிபூர்ணமான அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்டிருந்த மனிதர் நசாராக்கள் எங்க இருந்தாங்க? அந்த காலத்தில் இருந்தாங்க. அதே நேரத்தில் யூத கிறிஸ்துவர்களுடைய மத அடிப்படையில் அவங்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு குர்பானியினுடைய பிராணியோ ஒரு ஆட்டையோ மாட்டையோ அறுக்கிறப்ப நீங்களும் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லித்தான் அறுக்கணுங்கிறது சட்டம் யார்கிட்ட இருக்குது? அவங்கள்ட்டும் இருக்குது, நம்மள்ட்டையும் இருக்குது. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், இப்படி ஒரிஜினலாக இருக்கக்கூடிய யூத கிறிஸ்துவ நசாராக்கள் இன்னைக்கு யாராச்சும் இருக்காங்களா? இன்னைக்கு யாராச்சும் இருக்காங்களா? அப்ப இந்த கேள்விக்கு பதில் இங்கே முடிஞ்சு போச்சு. யாரும் இங்க இப்ப கிடையாது. அந்த காலத்துல அந்த சூழ்நிலையில யாராவது அப்படி ஒரு கால் இருந்து அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பேரையோ அல்லது உஸைர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பேரையோ சொல்லாம அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர்ங்கிற வார்த்தையை சொல்லி அறுக்கப்பட்ட உணவுகள் உங்க சபைக்கு வந்தா அதை நீங்க என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். சொல்ற புரியுது? ஹைபர் போர்க்களத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரை முடிச்சிட்டாங்க. போரை முடிச்சிட்டு ஒரு யூத பெண்மணி ரசூலுல்லாஹுக்கு வீட்டுக்கு அழைக்கிறாங்க. யார் அழைக்கிறது? யூத பெண்மணி என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவுக்கு விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அந்த விருந்து அழைப்பு எடுத்துட்டு என்ன செய்யறாங்க? அங்க போகிறாங்க. கூப்பிடுறது யாரு? யூதன். யூத பெண்மணி தான் என்ன செய்யறாங்க? அங்க கூப்பிடுறாங்க. அப்ப கிறிஸ்டியன் அங்க என்ன செய்யறாங்க? அழைக்கிறாங்க. ஆனா அவங்க ஒரிஜினல் யூத பெண்மணி. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளாக ஏத்துக்கல. யாரை கடவுளாக ஏத்துக்கிட்டாங்க? அல்லாஹ்வை கடவுளாக ஏத்துக்கிட்டாங்க. அவங்க அறுக்கிற போது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பேரை சொல்ல மாட்டாங்க. யார் பேரை சொல்லுவாங்க? அல்லாஹ்வுடைய பேரை சொல்லுவாங்க. இப்படி கிறிஸ்துவராக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? அழைப்பு கொடுக்குறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அந்த விருந்துக்கு போய் உட்கார்றாங்க. ரசூலுல்லாஹுக்கு ஆட்டிலேயே ரொம்ப பிடிச்சமான பகுதி எதுங்க? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எதுங்க? முன்சப்ப. யாருக்கு பிடிக்கும்? ரசூலுல்லாஹுக்கு பிடிக்கும். இதெல்லாம் நம்ம கல்வி, நம்மளும் என்ன செய்யலாம்? முன்சப்ப சாப்பிட்றப்ப இந்த நினைப்பு வரணும், ரசூலுல்லாஹுக்கு பிடிக்கும், நம்மளும் சாப்பிட்றேன். அதுக்காக அப்படி தொடக்கறியை வச்சா இதெல்லாம் என்னங்க கறின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. ரசூலுல்லாஹுக்கு பிடிக்கும். அதனால அந்த யூத பெண்மணி என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு முன் சப்பைய அப்படியே எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹுடைய தர்பார்ல மஜ்லிஸ்ல என்ன செய்யறாங்க? உணவுக்காக வேண்டி வச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் எடுத்து என்ன செய்யறாங்க? அதுல இருந்து ஒரு பருக்க என்ன செய்யறாங்க? சாப்பிடுறாங்க. அந்த பெண்மணி அந்த முன்சப்பையினுடைய முன்பகுதியில, ஸ்டார்டிங் பகுதியில எந்த இடத்துல ரசூலுல்லாஹ் எடுத்து சாப்பிடுவாங்கிறதுக்கு உண்டான மைய பகுதி இருக்கோ அந்த இடத்துல அந்த அம்மா விஷத்தை தடவிடுச்சு. இந்த ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. விஷத்தை தடவிடுச்சு இந்த அம்மா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? எடுத்து சாப்பிடுறாங்க. இது அல்லாஹ்வுடைய ஹுக்கும், இது அல்லாஹ்வுடைய நாட்டம். இது என் நபிக்கும் ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்க வேண்டும்ங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த உன்னதமான விஷயம். ரசூலுல்லாஹ் எடுத்து சாப்பிட்ட உடனே செய்தி சொல்லப்படுது, நாயகமே உங்கள் கரியில விஷம் வைக்கப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் எடுத்து அந்த சாப்பிட்ட அந்த பகுதியினுடைய அந்த விஷம் அந்த முழுமை எங்க போயிடுச்சுன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பல்லுல போய் அப்படியே இறங்கிடுச்சு. பல்லுக்கும் மூளையினுடைய நரம்புக்கு என்ன இருக்குது? கனெக்ஷன் இருக்குது. என்ன இருக்குதுங்க? கனெக்ஷன் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்ன ஒரு காலத்துல ஆயிஷா நாயகத்தினுடைய மடியில படுத்திருக்கிறப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அந்த விஷம் என்னைய வென வைக்குது ஆயிஷாவின்னு சொன்னாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்றது புரியுதுங்களா? இப்ப யூதர்களால் அறுக்கப்பட்ட கறி உங்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்குதுண்டா அவங்களும் அந்த நேரத்தில் எப்படி சொல்லி அறுத்திருப்பாங்க? பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுத்திருப்பாங்க. அவங்க ஒரிஜினல் யூதர்களாக இருப்பாங்க. ஒரிஜினல் யூத தௌராத்தை பின்பற்றக்கூடியவங்களா என்ன செய்வாங்க? இருப்பாங்க. இப்பேற்பட்ட யூத நசாராக்கள் அறுத்த கறிகள் உங்களுக்கு
ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அப்படி யாராச்சும் இருக்காங்களா? இல்லவே இல்லை. இன்னைக்கு யாரா அப்படி என்னதுங்க? கிடையவே கிடையாது. அப்ப இந்த ஆயத்து அந்த ஒரு சூழ்நிலையில அல்லாஹு தஆலா உங்களுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாங்க? ஹலாலாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாத அறுக்கப்பட்ட எந்த பிராணியும் சாப்பிடக்கூடாது. இதுல யாற்றுக்கும் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. ஆனா அறுக்கிற ஆள் என்ன ஆள் அறுக்கிறாரு? இப்ப உங்களுக்கு ஒரு எதற்கு சொல்றதா இருந்தா, ஒரு குப்புசாமி கையில ஒரு கத்தியை கொடுத்து ஒரு ஆட்டை படுக்க போட்டு, எப்பா பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லுவான் இல்லைங்க, அவன் சொல்லுவான். எங்க சொல்லி கொடுத்தா என்னங்க சொல்ல மாட்டானா? ஆனா அவன் கல்புல அல்லாஹ் ஏத்துக்கிறானா ரசூல் ஏத்துக்கிறானா? அது கிடையாது, மேட்ரு கிடையாது. இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடலாம், அப்படித்தான் உணவை சாப்பிடணும்னு சொல்றான். இங்க யார் சொல்றா? யாரோ ஒருத்தர் சொல்றார். அதுக்காண்டி நம்ம சாப்பிடுவோமா? எப்ப நீ மூமினே கிடையாதுப்பா, நீ முஸ்லிமே கிடையாது, நீ ஈமானே இல்லாத ஆள், நீ 1008 சொன்னாலும் அங்க என்ன கிடையாது, வேல்யூ கிடையாது. ஆனா அதே நேரத்தில் இங்க அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை ஹலால் ஆக்குறான் பாருங்க. யூத நசாராக்கள் அறுத்த கறியை நீங்க சாப்பிடலாம். அந்த யூத நசாராக்கள் எப்பேற்பட்ட நசாராவாக இருக்கணும்? ஒரிஜினல் அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொண்டவராக இருக்கணும். ஆயத்து புரியுதுங்களா? இப்படிப்பட்ட நிலையில ஒரு மனிதர் யூத நசாராக்கள் அறுத்த கறிகளை நீங்க என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். ஆயத்து புரியுதுங்களா? இதுக்கு மேலேயும் சொல்லணும்னா கொஞ்சம் என்ன செய்யும்? வேண்டாம். அல்லாஹ் தஆலா இவ்வளவு தூரம் என்ன செய்யறான்? விளக்கி கொடுக்குறான். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகள் சஹாபாக்களுடைய காலத்தில் ஏற்பட்டுச்சு. சஹாபாக்கள் யோசிச்சாங்க, என்ன இவங்க அறுத்து கொடுக்குற கறியை நாம எப்படி சாப்பிட்றப்ப அல்லாஹ் விளக்கி கொடுக்குறான். எப்பா இவர் ஈசாவை ஈமான் கொள்ளல, யாரை ஈமான் கொண்டிருக்கார்? அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ரசூலா தான் பார்க்கறாரே ஒழிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இன்னைக்கு கடவுளாக என்ன செய்யல, அவரு பார்க்கல. இவங்க தௌராத்திலையும் இஞ்சிலையும் எந்த குளறுபடியும் செய்யல, எந்த மாற்றத்தையும் செய்யல அப்படின்னு என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா விலக்கி கொடுத்து இவங்கள் அறுத்த கறிகளையும் ஆமிசத்தை என்ன செய்யலாம்? சாப்பிடலாம் சொல்றான் அல்லாஹ் தஆலா. சரி, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது சொல்றான், வதஆமுக்கும் ஹில்லுல் லக்கும் ஹில்லுல் லஹும், உங்கள் உணவுகள், நீங்கள் அறுத்த மாமிச கறிகளை யார் சாப்பிடலாம்? யூத நசாராக்கள் சாப்பிடலாம். இதுல எந்த கேள்வியும் எந்த பிரச்சனையும் என்ன இல்லவே இல்லை. நாம அறுத்ததை யார் வேணாலும் சாப்பிடலாம். ஏன்? நம்ம ஒரிஜினல், நம்ம என்னங்க, ஆமா நம்மளாம் யாரு? டூப்ளிகேட் கிடையாது, நம்ம ஒரிஜினல், நம்ம பக்கா, எல்லாத்திலும் நம்ம பக்கா. ஏன்? பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்றோம், அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம், மூமினாக இருக்கிறோம், மூமினாக வாழ்றோம். நம்மளுடைய உணவுகளை அடுத்த ஆளு சாப்பிடல, எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களுடைய உணவுகளை சாப்பிடுறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க? இங்க விலைக்கு கொடுக்குறான். இதுல ஒரு கேள்வி வருது. தஆமுன் சொல்ற அல்லாஹ் தஆலா அரபியில நம்ம சாப்பிட்டு முடிச்சோன்னு என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா. என்னதுங்க? அத்அமனா, எங்களுக்கு உணவு கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அந்த அத்அமனாங்கிற வார்த்தைக்குள்ள இருக்கிறதா தஆம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தஆம்னா என்ன அர்த்தம்? உணவுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னதுங்க? உணவு. தஆம்னா என்னதுங்க? உணவுன்னு அர்த்தம். இப்ப அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல மாமிசம் அல்லாத உணவுகளை பத்தி பேசணுங்கிற அவசியமே இல்லை. என்னங்க, ரொட்டியும் கோதுமையும் சர்க்கரையும் இன்ன பிற வஸ்துக்களை பத்தி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இங்க அல்லாஹ் தஆலா பேசுறதே அறுத்து பலியிடக்கூடிய கறிகளை பத்தி தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? இங்க பேசுறான். அந்த அடிப்படையில தஆமுங்கிற வார்த்தைக்கு இந்த இடத்துல அர்த்தம் என்னன்னா, யூத நசாராக்கள் அறுத்து பலி கொடுக்கக்கூடிய கறிகளையும் மாமிசத்தையும் மூமின் சாப்பிடலாமாங்கிற கொண்டான கேள்வியாகத்தான் இந்த ஆயத்தை என்ன செய்து வருது. அல்ஹம்துலில்லாஹ். புரிஞ்சிச்சுங்களா? அவங்க உணவை நீங்க சாப்பிடலாம், உங்க உணவை அவங்க சாப்பிடலாம். இது முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு செய்தி சொல்றாங்க பாருங்க அல்லாஹ் தஆலா. இங்கே ரொம்ப கவனமா விளங்கணும். கொஞ்சோன்னு கவனத்தை விட்டோம்டா அல்ஹம்துலில்லாஹ் நிறைய விஷயத்தை இன்னைக்கு அஜத்தை ஹலால் ஆக்கி வச்சிருக்கிறாரு, நிறைய விஷயத்தை இன்னைக்கு அஜத்தை ஹராம் ஆக்கி வச்சிருக்கிறாருங்கிற குழப்பத்துக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம வந்துடும். அல்லாஹ் காப்பாற்றுவாங்க. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா இந்த சட்டத்தை சொல்றதுக்கே ஒரு இன்னொரு சட்டத்தை என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். ஏன்? கேட்கிறவங்க கவனக்குறைவாக விளங்கி போயிடுவாங்களோங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் சொல்றான். ஃபர்ஸ்ட் மேல 2 பார்த்தாச்சு, இப்ப 3வது சொல்றான் அல்லாஹ் தஆலா, மூமினாக இருக்கக்கூடிய கன்னி பெண்களை நீங்க என்ன செய்யுங்க? நீங்க திருமணம் முடிச்சுக்கங்க. மூமினாக இருக்கக்கூடிய கன்னி பெண்களை நீங்க என்ன செய்யுங்க? திருமணம் முடிச்சுக்கங்க. கன்னி பெண்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன விளக்கம்னா, இந்த பெண்மணி இதற்கு முன்னால திருமணம் செய்யப்படலை, பத்தினித்தனமாக இருக்கக்கூடிய
கன்னி பெண்களாக இருக்கக்கூடிய மூமினாக இருக்கக்கூடிய பெண்களை நீங்க திருமணம் செஞ்சுக்கங்க, அவர்களுக்குண்டான மஹர் தொகையை கொடுத்து என்ன செய்யுங்க, நீங்க நிக்காக செஞ்சுக்கங்க. இதுல நமக்கு எந்த கேள்வியும் வரவே வராது. அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட பெண்கள், உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட பெண்கள்ல யாரெல்லாம் வருவா? யூத நசாராக்களுடைய பெண்கள். இந்த பெண்களையும் நீங்கள் மஹர் கொடுத்து திருமணம் முடிச்சுக்கங்க. என்னங்க சர்த்து புரியுதா? மேல சொன்னது மூமினான பெண்களை நிக்காக முடிச்சுக்கங்க, இங்க எந்த கேள்வியும் இல்லை. இங்க அல்லாஹ் சொல்ற 4வது விஷயம் என்னன்னா, வேதம் கொடுக்கப்பட்ட பெண்களையும் அவர்களுக்கு உண்டான மகருடைய தொகையை கொடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, நிக்காக செஞ்சுக்கங்க. வேதம் கொடுக்கப்பட்ட பெண்கள்லாம் யாரெல்லாம் வருவா? கிறிஸ்டியனு, யூதர்கள். இப்ப நாம முடிக்கலாமா? என்னங்க இங்க அல்லாஹ் முடிக்கலாம்னு சொல்றாங்க. இங்க சொல்றதுக்கு உண்டான காரணம் என்னங்கிறத நாம இங்க விளங்கணும். ஏன் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல இந்த காரியத்தை ஹலாலாக்கி சொல்றாங்கிறத நம்ம இங்க விளங்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம விளங்கிக்க வேண்டியது, இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களோ யூதர்களோ ஒரிஜினல் கிடையாது. என்னங்க, யாரும் அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்ளல. யாரை ஈமான் கொண்டிருக்கிறாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொண்டிருக்கிறாங்க. இவங்க எடுத்துட்டு வந்திருக்கிற தௌராத்தோ இவங்க வச்சிருக்கிற பைபிளோ எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. எல்லாம் திரிக்கப்பட்டது, புனைக்கப்பட்டது. சௌரியத்துக்கு ஏற்ப அதை வச்சுக்கிட்டாங்க, சௌரியத்துக்கு ஏற்ப தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்பேற்பட்ட பைபிளும் கிறிஸ்துவர்கள் தான் இருக்கிறாங்க. இங்க அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுப்பதனுடைய நோக்கம் என்னன்னா, 4வது செய்தி அல்லாஹ் சொல்றான், வேதம் கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவர்களை நீங்கள் என்ன செய்யலாம், அவர்களுக்கு உண்டான மகருடைய தொகையை கொடுத்து நீங்கள் என்ன செய்யலாம், நிக்காக செஞ்சுக்கலாம் சொல்ற அல்லாஹ் தஆலா. ஆரம்ப காலங்கள்ல, இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலங்கள்ல மூமினாக இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப குறைவாக இருந்தாங்க. சொல்றது புரியுதுங்களா? மூமினாக இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் நீங்க உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி தவறான இடங்களுக்கு போனீங்கன்னா அது என்னவா போயிடும்? ஹராமா போயிடும். என்னவா போயிடும்? ஹராமாக போயிடும். ஹராமான அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் நிர்பந்தமான இந்த சூழ்நிலையில அந்த கிறிஸ்துவ பெண்களையும் அந்த யூத நசாராக்களுடைய பெண்களையும் மகருடைய தொகை கொடுத்து என்ன செய்யுங்க, நீங்க நிக்காக செஞ்சுக்கங்க. ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஆரம்ப காலத்துல நிக்காஹ் செஞ்சிருந்தது ஒரு யூத பெண்மணியை தான் நிக்காஹ் செஞ்சிருந்தாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு யாருங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனார். துன்னூரைன், 2 நூறுக்கு சொந்தக்காரர் யாரு? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு. 3வது ஒரு பெண் குழந்தை இருந்திருந்தாலும் அதை உஸ்மானுக்கே கொடுத்துருப்பேன்னு சொன்ன அந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆரம்ப காலங்கள்ல யூதனுடைய பெண்ணை தான் நிக்காஹ் செஞ்சிருந்தாங்க. எந்த அடிப்படையில? மகருடைய தொகை கொடுத்து என்ன செஞ்சிருந்தாங்க, நிக்காஹ் செஞ்சிருந்தாங்க. அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல இதோட செய்தியை முடிக்கல. அல்லாஹ் 2 விஷயத்தை சொல்லி காண்பிக்கிறான். நீங்க நிக்காஹ் செய்யறப்ப விபச்சார நோக்கம் அங்க இருக்கக்கூடாது. சொல்றான் பாருங்க, விபச்சார நோக்கம் அந்த வந்துடக்கூடாது. 2வது வப்பாட்டியினுடைய நோக்கமும் அந்த இடத்துல என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. முழுமையான முறையில மகருடைய தொகையை சரியான முறையில நீங்க கொடுத்து அப்பேற்பட்ட பெண்களை என்ன செய்யலாம், நீங்க நிக்காக செஞ்சுக்கலாங்கிற ஒரு அனுமதி என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்குறோம். ஆயத்து புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு வாலிபரோ ஒருத்தரோ கல்யாணம் முடிச்சுட்டு, கிறிஸ்டியனை கல்யாணம் முடிச்சுட்டு, என்னப்பா மூமின் அல்லாத பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கிற ஆயத்துல அல்லாவே சொல்லி கொடுத்துருக்கிறான்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அப்பேற்பட்ட ஒரு செய்தி என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்குறான் பாருங்க. வல் முஹ்சினாத்து மினல் முஃமினாத்தி, மூமினாக இருக்கக்கூடிய கன்னி பெண்களையும் நீங்கள் நிக்காக செய்து கொள்ளுங்க. அடுத்து சொல்றான், வல் முஹ்சினாத்து மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்துவர்களுடைய அந்த பெண்களையும் நீங்கள் என்ன செய்யுங்க, நிக்காக செய்து கொள்ளுங்கள். இதா ஆதைதுமூஹுன்ன உஜூரஹுன்ன முஹ்சினீன, இதா ஆதைதுமூஹுன்ன உஜூரஹுன்ன முஹ்சினீன, அவர்களுக்குண்டான மகருடைய தொகையை சரியான முறையில் கொடுத்து என்ன செய்யுங்க, நீங்க நிக்காக செய்து கொள்ளுங்கள். கைர முசாஃபிஹீன வலா முத்தஹிதி அஹிதான், அந்த இடத்துல விபச்சார நோக்கம் என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்து விடக்கூடாது. அதே நேரத்திலே வப்பாட்டியாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெண் இருக்கவே இன்னொரு பெண்ணை மறைமுகமான முறையில் வைத்துக் கொள்ளக்கூடிய எண்ணமும் அந்த இடத்துல என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. ஏப்பா நிக்காக செய்யற, எனக்கு இப்படி இப்படிலாம் இருக்குது அதனால நிக்காக செய்யறங்கிற இந்த 2 எண்ணமும் ஹராமான எண்ணங்கள் வராம கன்னி பெண்களாக இருக்கக்கூடிய பாதுகாக்கப்பட்ட ஒழுக்கமாக இருக்கக்கூடிய
கன்னிப்பெண்கிறத அல்லாஹ்தாலா இங்க சொல்றதுக்கு உண்டான நோக்கம் என்ன தெரியுமா? இது ஏதோ அல்லாஹ்தாலா தவறான வார்த்தையை சொல்றான்னு அர்த்தம் இல்லை. கன்னிப்பெண் அப்படின்னா கற்பை பாதுகாத்து கொண்ட பெண், இப்படித்தானுங்க அர்த்தம். என்னங்க அதுக்கு அவள் முஹ்சினாத்துங்கிற வார்த்தைக்கு அஃபீஃபத் என்று சொல்லுவாங்க அரபியில. கற்பை பாதுகாத்து கொண்ட பெண்களை என்ன செய்யுங்க, நீங்க நிக்காஹ் செய்து கொள்ளுங்கள். அப்படி செய்து கொள்கிற போது உங்களுக்கு இந்த இடத்துல விபச்சார நோக்கமோ எக்ஸ்ட்ராவாக வப்பாட்டியாக வைத்துக் கொள்ளக்கூடிய நோக்கம் என்ன செஞ்சிடக்கூடாது, உங்களுக்கு வந்து விடக்கூடாது. இந்த நிலையில நிக்காஹ் செய்தால் நீங்க என்னது, அது அந்த நிக்காஹ் ஹலாலுன்னு என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இது எப்ப சட்டங்க? இது ஆரம்ப காலங்கள்ல மூமினாக இருக்கக்கூடிய பெண்கள் குறைவாக இருந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு இது என்ன செய்யறான், ஹலாலான சட்டமாக என்ன செய்யற ஆக்கி வைக்கிறான். நீங்க அப்படி விட்டுட்டேன்னா நீங்க எதுக்குள்ள போயிருவீங்க, விபச்சாரத்துக்குள்ள ஹராமுக்குள்ள போயிருவீங்க. அப்ப ஆயத்துல அல்லாஹ் தஆலா முடிக்கிறான் பாருங்க கடைசியாக. என்னங்க சரி, மேல ஒரு மாதிரி இருந்துச்சு, இங்க ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏதோ ஒரு நெருடலா இருக்குதேங்கிற கண்ணுல வந்துடக்கூடாது. அல்லாஹ் சொல்றாங்க, ஒமை யக்ஃபுரு பில் ஈமானி, எவர் ஒருவர் ஈமானை மறுக்கிறாரோ. அங்க என்ன வந்துருச்சு, காஃபிரா போயிடுவார்ல. அப்ப காஃபிராக இருக்கக்கூடிய பெண்ணை அல்லாஹ் தஆலா ஹலாக் திருமணம் முடிக்கலான்னு மேல சொல்லி இருக்க மாட்டான். நல்லா விளங்கிக்கணும். இங்க ஆயத்துல அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் பாருங்க, ஒமை யக்ஃபுரு பில் ஈமானி, எவர் ஒருவர் ஈமானை மறுக்கிறாரோ, ஃபகத் ஹபித அமலு, அவருடைய வாழ்நாளையில என்னவெல்லாம் நல்ல அமல்களை செய்தாரோ எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்வான், அழிச்சிருவான். அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா அழிச்சிருவான். வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் ஹாசிரின், அந்த மனிதர் மறுமை நாளிலே நஷ்டவாளியாகத்தான் இருப்பார்னு நினைச்சார் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். சொல்ற ஆயத்து புரியுதுங்களா? என்னங்க, அல்லாஹ் தஆலா ஒரு காரியத்தை மேல ஹலாலாக ஆக்கி வச்சிருக்கிறதுக்கு உண்டான நோக்கம், அந்த யூத கிறிஸ்துவர்கள் உண்மையான யூத கிறிஸ்துவர்களாக இருக்கிற போது அந்த உணவை என்ன செய்யலாம், நீங்க சாப்பிடலாம். இந்த இடத்துல யூத கிறிஸ்துவ பெண்களை ஹலாலான முறையில நீங்க நிக்கா செய்வது கொள்வதற்குண்டான அனுமதி கொடுத்த காலங்கள், அந்த காலத்துல குறைவான பெண்கள், இஸ்லாமிய பெண்கள், மூமினான பெண்கள் இருந்த காரணத்தினால விபச்சாரத்தின் பக்கம் மனித சமூகம் போய்விடக் கூடாதுங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறாங்க, இந்த நேரத்தில் இதான் ஹலாலாக. அந்த விஷயத்துல மனுஷனுக்கு ஜினாவனுடைய எண்ணமோ எந்த விதமான கெட்ட எண்ணங்களோ வந்துடக்கூடாதுங்கிறதே என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இதுவெல்லாம் ஒரு முஃமினா, ஒரு மனிதர் என்ன செய்யணும், இதை பின்பற்றணும். இந்த நேரத்தில் நீங்கள் ஈமானை மறுப்பீர்களேயானால், அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஈமானை மறுக்கிற மனுஷருக்கு அல்லாஹ் தஆலா மஹ்ஷர் மைதானத்தில் நஷ்டவாளியாகத்தான் அந்த மனிதர் எழுப்பப்படுவார் என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இதுல இருந்து நமக்கு என்ன அடிப்படையா விஷயம் புரியுது தெரியுங்களா? மனுஷனுடைய வாழ்க்கையில ஈமான்ங்கிறதா ஃபர்ஸ்ட். எதுதான் ஃபர்ஸ்ட்? ஈமான் தான் ஃபர்ஸ்ட். ஈமானுக்கு அப்புறம் தான் எல்லாமே. என்னங்க புரியுதுங்களா? துனியா பெருசா, ஈமான் பெருசா? என்னங்க ஜி, ஏன் காசு இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம்ல, ஈமான் வச்சு என்ன செய்யணும்? என்னங்க கேள்வி யாராச்சும் ஒருத்தர் கேட்ட பதில் சொல்லணும்ல. என்னங்க ஈமான் பெருசா துனியா பெருசானா நீங்க சொல்லிட்டீங்க, நாம எல்லாம் சொல்றோம் இதுதான் பெருசு, ஈமான் தான் பெருசு. இப்ப வாதத்துக்கு எதிர்ல உட்கார்ந்துருக்கிறவர் சொல்றாரு காசு தான் பெருசுன்னு என்ன செய்யறாரு, சொல்றாரு காசு தான் பெருசு, காசை வச்சா எல்லாத்தையும் செய்யலாம், உங்க ஈமானை வச்சு என்ன செய்ய முடியும்னு என்ன செய்யறாரு கேட்கிறாரு. அப்ப நாம அதுக்கு பதில் சொல்லுவோம், காசை வச்சா எல்லாத்தையும் செய்யலாம், காசை வச்சு செய்யறதுக்குன்னு அல்லாஹ் ஒரு சக்தின்னு ஒண்ணு இருக்கணும். இல்ல என்ன வேணுங்க, ஒரு சக்தி, ஒரு தாக்கத்துன்னு ஒண்ணு இருக்கணும். அந்த தாக்கத்துக்கு உண்டான சொந்தக்காரரை நாங்க ஈமானை வச்சு பிடிச்சிருவோம். உங்க காசை வச்சு பிடிக்கவே முடியாது, உங்க காசை வச்சு என்ன செய்ய முடியாது, யாராலையும் பிடிச்சு கொள்ளவே முடியாது. அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஈமான் தான் பெருசு. இது அல்லாஹ் சொல்ற வார்த்தையில சொல்றதா இருந்தா, உலகத்தினுடைய வஸ்துக்கள் எல்லாம் தங்கமாக நிரப்பப்பட்டு உங்க கையில கொடுக்கப்பட்டாலும் நீங்க ஈமானுக்காக வேண்டி எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, நீங்க விட்டுருங்க. எனக்கு எதுதான் பெருசு, ஈமான் தான் பெருசு. தஹபுல் மில்கி, அல்லாஹ் சொல்றான், உலகமே தங்கமாக ஆக்கப்பட்டு கொடுக்கப்பட்டாலும் ஒரு மனிதருக்கு கொடுத்தல் இருக்க ஈமான் தான் உயர்வானது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிட்டே வருகிற விஷயம் என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தடியை கீழே போடுங்கண்டா, கீழே போட்டோன்னு அந்த தடி என்னவாக மாறிச்சு, பாம்பாக மாறிச்சு. பாம்பாக அந்த மாறின அந்த தடியாக இருக்கக்கூடிய விஷயம் எப்பறம் பாம்பா மாறுச்சுன்னு சொல்லிட்டு ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் திகைத்து கொண்டிருக்கிற போது அல்லாஹ் சொல்றான், மூசாவே அதை பிடிங்கன்னு சொல்றான். மூசாவே அதை பிடிங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, பிடிக்கிறதுக்கு பயப்படுறாங்க.
என்ன செய்றாங்க? எப்படி பிடிக்கிறது? அல்லாஹ் சொல்றான், அதை பிடிங்க. மூமினாக இருக்கிற காரணத்தினால நீங்க தான் உயர்ந்தவங்க, அவங்க எல்லாம் தாழ்ந்தவங்க. அவங்க எல்லாம் தாழ்ந்தவங்கன்னு என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இப்ப மனுஷ வாழ்க்கையில எதுதான் உயர்வானது? ஈமான் உயர்வானதுங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். ஈமான் இல்லாத மனிதர்கள் மறுமை நாளையிலே நஷ்டவாளியாகத்தான் இருப்பாங்க. நமக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய மாற்று மத சகோதரர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் பெரிய ஆளுங்க சொல்ல தேவையில்லை. யார் தான் பெரிய ஆளு? என்னங்க ஜி சொல்லணுங்க. என்ன சொல்லணும்? சொல்லணும். ஆனா நாம யாரும் சொல்றது இல்லை. அவர்கிட்ட என்னங்க பெரிய கோடீஸ்வரங்க, நீ கோடீஸ்வரர் ஆகி, ஆனா இந்த துனியாவில தான். நாளைக்கு நாங்க இந்த துனியாவிலையும் கோடீஸ்வரர், மறுமையிலையும் நாங்க தான் கோடீஸ்வரர். நம்மளுடைய டார்கெட் எது கிடையாது? துனியா கிடையாது. நம்மளுடைய டார்கெட் எதுதான்? மறுமை தான். ஆனா அல்லாஹ் சொல்றான், இங்க கரெக்டாக நிறைய நல்ல முறையில் விவசாயம் செஞ்சீங்கன்னா எங்க அறுவடை செஞ்சுக்கலாம்? எங்க? மறுமையில அறுவடை செஞ்சுக்கலாம். விவசாயம் செய்யறதுல கோட்டை விட்டுட்டோம்னா அங்க என்ன செய்ய முடியாது? அறுவடை செய்யவே முடியாதுன்னு என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப ரெண்டு விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஒன்று ஈமான், ரெண்டாவது வாழ்க்கையில் இருக்கிற காலங்கள்ல ஹலாலான விஷயத்தை என்ன செய்யணும்? பேணி நடந்துக்கணுங்கிறத என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப உணவு விஷயத்துல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் ஹலால் பேணப்படணும். ஒன்று. ரெண்டாவது, குடும்ப வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையை எப்படி இருக்கணுங்க? ஹலாலானதாக இருக்கணும். ஹராமின் பக்கம் போயிடக்கூடாது. ரெண்டு டாபிக், ரெண்டு சப்ஜெக்ட் என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். மேல எது ஹலாலுங்கிற கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் தஆலா இங்கே வியாக்கியானமாக சொல்லி கொடுக்கிறது, உணவும் ஹலாலாக இருக்கணும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் எப்படி இருக்கணும்? ஹலாலாக இருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் மறுப்பீர்களேயானால் மஹ்ஷர் மைதானத்தால் நஷ்டவாளியாகத்தான் இருக்கப்படுவீங்கிறதையும் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் என்ன செய்யறான்? சொல்லி காண்பிக்கிறான். இதற்கு அடுத்த ஆயத்தில இருந்து அல்லாஹ் தஆலா ஒது சம்பந்தமான சட்டத்தை என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா பேசுறான். முதலாக குர்ஆன் ஷரீஃப்ல ஒது சம்பந்தமாக வரக்கூடிய ஆயத்து சூரத்துல் மாயிதாவுடைய 6வது வசனம். எப்படி உது செய்யணும், எப்படி உது செய்யக்கூடாது, எந்தெந்த உறுப்புகள் நினையணும், எது நினையாம விட்டா குற்றமாக போயிடும், எது ஃபர்லு, எது சுன்னத்து, எது வாஜிபு, எது முஸ்தஹபுங்கிறத ரசூலுல்லாஹ் கோடிட்டு காமிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா உறுப்புகளை எப்படி கழுவணுங்கிறத சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? விளக்கமாக சொல்லி ஒரு அற்புதமான விஷயத்தை என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா அடுத்தடுத்து வரக்கூடிய வசனங்கள் என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்கள் என்ன செய்வோம்? நாம கேட்போம். இது ரபியுல் அவ்வலுடைய மாதம். இன்னைக்கு பேர எத்தனைங்க? எத்தனை? 3. இன்னைக்கு எத்தனைங்க பேர? 3. இந்த 12 நாளுக்கும் யாருடைய கல்விலையும் கவலையே இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? ஆமா, கவலையை போக்குறதுக்கு வந்தவங்க யாரு? ரசூலுல்லாஹ். கவலையை கொடுத்துட்டு போறவங்களுக்கு வந்தவங்க அல்ல, கவலையை போக்குறதுக்கு வந்தவங்க தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கவலையை கொடுத்துட்டு போகிறதுக்கு வந்தவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடையாது. இந்த ஹதீஸை கேள்வி கேட்டால் உங்களுக்கு நல்லா விளங்கும்னு நான் நினைக்கிறேன். துனியாவில் யாராலும் இந்த வார்த்தையை சொல்லவே முடியாது. இனிமேல் அப்படி சொல்றதுக்கு ஒரு ஆள் துனியாவில் பிறக்க போறதும் கிடையாது. என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தவங்க சொத்து பத்துகளோட விட்டுட்டு மௌத்தா போயிட்டாங்களா? ஒருத்தர் மௌத்தா போறாரு. ஒரு ஆள் அப்துல் காதர், அப்துல் ரஹ்மான் என்ன செஞ்சிட்டாரு? மௌத்தா போயிட்டார். நிறைய சொத்து என்ன செய்யறாரு? விட்டுட்டு போயிட்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த சொத்துக்களை அந்த சொத்துக்காரருக்கு உண்டான வாரிசுதாரர்களுக்கு, உரிமையாளர்களுக்கு என்ன செய்யுங்க? நீங்க கொடுத்துருங்க, கொடுத்து பங்கு வச்சு கொடுத்துருங்க. ஹதீஸினுடைய முதல் வரி, ஹதீஸினுடைய முதல் வரி. சொத்து பத்தோட ஒருத்தர் மௌத்தா போயிட்டாருண்டா அந்த சொத்துலாம் அவர் மௌத்தா போனோன்னு என்ன செய்யுங்க? நீங்க வாரிசுதாரர் கொடுத்துருங்க. இப்ப ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, ஒருத்தர் மௌத்தா போறார். மௌத்தா போனவர் நிறைய கடனை விட்டுட்டு போயிட்டார். என்ன விட்டுட்டு போயிட்டார்? ஏற்கனவே மேல மௌத்தா போனவர் சொத்து விட்டுட்டு போனாரு, காசு பணத்தை விட்டுட்டு போனாரு. ரெண்டாவதா மௌத்தா போறார். எப்படி போறார்? நிறைய கடன், ஊரு பூரா கடன். பிள்ளைங்க தவிக்குதுங்க. அப்போ அத்தா வாங்கி வச்ச கடனை எப்படிடா நான் அடைக்க போறேன்னு என்ன செய்யுது? பிள்ளைங்களும் பசங்களும் என்ன செய்யறாங்க? தவிக்கிறாங்க, கவலைப்படுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த கடன்காரனா விட்டுட்டு போனார்னு அர்த்தம். அந்த பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு என்ன டான்ஸ் வைங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன டான்ஸ் வைங்க, நான் அவங்க கடனை அடைக்கிறேன்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருங்க சொல்லுவா இந்த துனியாவில்? என்னங்க எவ்வளவு வாக்கி வச்சுட்டு போயிருக்க? 10 கோடியா? அல்லாஹ் காப்பாற்றணும். எதுக்கு ஜி நம்ம வம்பு பேசாம போயிடுவாரு நம்ம? என்னங்க
எங்க வாங்கி வச்சிருக்காரு, அங்க வாங்கி வச்சிருக்காரு, இது வாங்கி வச்சிருக்காரு, 4 ஃபித்னா ஃபசாதை தான் பேசுவோம் ஒழிய எந்த நல்ல வார்த்தையை என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். கவலைப்படாதீங்க, அல்லாஹ் லேசாக்கி கொடுப்பான், கடனெல்லாம் அடைச்சிருங்க. மௌத்தா போகிறப்ப ஜனாசாவுக்கு முன்னால் ஒவ்வொரு ஊர்களில் பழக்கம் இருக்குது. என் தகப்பனார் உங்களுக்கு யாராவது குற்றம் செஞ்சிருந்தா நீங்கள் மன்னிச்சுக்கங்க, என் தகப்பனார் உங்களுக்கு ஏதாவது பாக்கியை வச்சுட்டு போயிருந்தா என்ன செய்யுங்க, நீங்கள் என்கிட்ட வந்து வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க. சில ஊர்களில் இருக்குது, சில ஊர்களில் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, கடனை ஒரு தகப்பனார் விட்டுட்டு போயிட்டார், அந்த பிள்ளைங்க ரொம்ப கவலைப்பட்டு பாதிக்கப்படுது இல்லை, அந்த பிள்ளைங்களை என்கிட்ட அமுச்சு வைங்க, அவங்க கடனை நான் அடைக்கிறேன்னாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி ரசூலுல்லாஹ் அடைப்பாங்க? அதுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குற நடைமுறை என்ன தெரியுமா, என் மேலே ஸலவாத் ஓதிக்கிட்டே இருங்க, உங்கள் கடனை அல்லாஹ் அடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. என்னங்க, நாம ரசூலுல்லாஹ் மேலே சொல்கிற ஸலவாத்துக்கும் அல்லாஹ் கடன் அடைக்கிறதுக்கு என்னங்க? கேள்வி கேட்டால் கேள்விக்கு பதில் இருக்க, சொல்கிற வேலையை மட்டும் செய்யுங்க, என் மேலே ஸலவாத்து சொல்லுங்க, அல்லாஹ் உங்கள் கடனை அடைச்சிக்கிட்டே இருக்கு. வாசலை திறக்கிறதும் வாசலை மூடுறதும் யார் தான்? அல்லாஹ் தானுங்க. அல்லாஹ் தானே மூடுறான், அல்லாஹ் தானே அடைக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா, என் மேலே ஸலவாத்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சொன்னாங்க என்கிட்ட அமுச்சு வைங்க, என்கிட்ட அமுச்சு வைங்கன்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போய் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் நின்றாச்சு, நாயகமே எங்கள் அத்தா கடன் விட்டுட்டு போயிருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இந்த பூமி இருக்கு, அந்த லேண்ட் இருக்கு, அதை வாங்கிக்கங்க, இதை வாங்கி வித்துருங்க, எல்லாம் என் பேர் தான் சொன்னா அல்லாஹ் கொடுத்துரும், அதெல்லாம் சொல்லல ரசூலுல்லாஹ். ஸலவாத்து சொல்லுங்க போதும், மிச்ச வேலையை நான் பார்த்துக்கிறேன், அல்லாஹ் பார்த்துக்குவோம். ஏன் ஸலவாத்து சொன்னா யார் பொறுப்படுத்துக்கிறா? நாம ஒரு தடவை ஸலவாத்து சொன்னா அல்லாஹ் நம்ம மேல எத்தனை தடவை சொல்றாங்க? 10 தடவை சொல்றோம், 10 தடவை அல்லாஹ் சொல்றான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குற அழகான செய்தி என்ன தெரியுமா, இந்த ரபியுல் அவ்வலுடைய மாசத்துல நாம ஒரு வைராக்கியத்தோட இருக்கணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நான் அதிகமாக என்ன செய்யணும், ஸலவாத்து சொல்லணும். எண்ணிக்கை முக்கியமாக இருக்கக்கூடாது, எண்ணம் தான் முக்கியமாக இருக்கும். புரியுதுங்களா? எவ்வளோ ஓதிருக்கீங்க? நான் 10,000 ஸலவாத் ஓதிட்டேன், நான் 15,000 ஸலவாத் ஓதிட்டேன். எண்ணிக்கை முக்கியம் இல்லை, யாருக்காக வேண்டி எந்த எண்ணத்தில் என்ன ஈமானி உணர்வோட ஸலவாத்து சொல்லணும், அதுக்கு தான் வேல்யூ இருக்குது. ஆனால் இதில் ஒரு பெரிய சுவாரஸ்யமான என்ன தெரியுமா, ஒது இருந்தும் ஸலவாத்து சொல்லலாம், ஒது இல்லாமலும் ஸலவாத்து சொல்லலாம். அடுத்தவர் பார்க்கறதுக்கு ஸலவாத்து சொல்லலாம், அடுத்தவர் பார்க்காம இருக்கிற இஹ்லாஸுக்கு அவனி ஸலவாத்து சொல்லலாம். எப்படி ஸலவாத்து சொன்னாலும் அல்லாஹ் சொல்றான் நான் நன்மை கொடுப்பேங்க. என்னங்க, அடுத்தவர்களுக்காக தொழுது அல்லாஹ் சொல்றான் அழுக்கு சட்டையை தூக்கி எறிகிற மாதிரி திருப்பி எரிச்சிருவேங்க. அடுத்தவன் பார்க்கறதுக்காக குர்ஆன் ஓதுனா திரும்பியே பார்க்க மாட்டேங்க. அடுத்தவர்களுக்காக சதக்கா கொடுத்தா அந்த காசை எனக்கு வேணாம் நீயே வச்சுக்க, நீ யார்கிட்ட சதக்கா கொடுத்தி, யாருக்காக சதக்கா கொடுத்தி அவங்கள்ட்டே போய் கூலி வாங்கிக்கங்கன்னு சொல்றான். ஆனா அல்லாஹ் இங்க சொல்றது, நன்மையை நாடி ஸலவாத்து சொன்னாலும் சரி, நன்மையை நாடாம ஸலவாத்து சொன்னாலும் சரி, என்ன மனோநிலையில அடுத்தவங்களுக்காக ஸலவாத்து சொன்னாலும் சரி, ஸலவாத்துங்கிற பேர்ல என் முகமது பேரை சொல்லிட்டேல, இந்த 10 நன்மை வச்சுக்க சொல்லுவோமா இன்ஷா அல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹின் மீது ஸலவாத்து சொன்னா அனைத்து சங்கடங்களும் நீங்கும். கவலையை போக்குறதுக்கு உண்டான மனிதர் இருலோகத்தின் சர்தார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் உம்மத்து எந்த நேரத்திலையும் கவலையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஒரு ஆள் யார் தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அத்தா விட்டுருவார், அம்மா விட்டுருவாங்க, சகோதரர் விட்டுருவாங்க, சகோதரி விட்டுருவாங்க. இதுக்கு மேல நான் என்ன செய்யுது? கடைசி வரைக்கும் நம்ம கையை பிடிச்சிட்டு கொண்டு போய் உள்ள விடுற வரைக்கும் வேலை பார்க்கிறவர் யார் தான்? நான் அதிகமாக சொல்வதுண்டு, துனியாவில் இருக்கிற வரைக்கும் என்ன வேணாலும் ஆட்டம் போட்டுடலாம், ஆனா மண்ணுக்குள்ள போனதுக்கப்புறம் நம்ம கையை பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் வருவாங்க. அவங்க யார் தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களை தவிர யாருமே வரமாட்டாங்க, எதுவுமே வராது. சொல்லலாம் உங்க அமலெல்லாம் உங்க காலை சுத்தி வந்திருக்கும். நாம என்ன செஞ்சிருக்கிறோங்க சொல்லுங்களேன்? என்ன விடி வழங்கி இருக்கிறோமா, அல்ல ஏதாவது செஞ்சிருக்கிறோமா? எல்லா அமல்லையும் ஓட்ட உடசல் இப்படி. அமலுக்கு சொந்தக்காரனே சொல்றான், உன் அமலை வச்சு நீ சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்கிறான். அமலுக்கு சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ் சொல்றான், அமலை வச்சு எங்க போக முடியாது? சொர்க்கத்துக்கு போட. ஏன் ரஹ்மத்தை வச்சு தான் சொர்க்கத்துக்கு போட. ரஹ்மத் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஹ்மத்னா யாரு தான்? ரசூலுல்லாஹ் தான். நீ குர்ஆன் முழுக்க நீங்க ஆய்வு செஞ்சு பாருங்க, எங்கெல்லாம் அல்லாஹ் ரஹ்மத்துங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறான், அங்க பூரா யாரு தான்? ரசூலுல்லாஹ் தான் வந்து நிற்பாங்க. அந்த ரஹ்மத்தால மட்டும்தான் எங்க போக முடியும்? சொர்க்கத்துக்கு போக முடியும். கேள்வி விளங்குறப்ப சஹாபாக்கள் கேட்கறாங்க, ஏங்க நாயகமே நீங்களுமான்னு கேட்கறாங்க. நம்மள மாதிரி பாமரமான ஆட்கள், வியாக்கியானமான ஆட்கள், விவரமான ஆட்கள் பின்னால் சமூகத்துல வந்து ஏதாவது குறுக்க கேள்வி கேட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் கேட்கறாங்க, நாயகமே அமலால சொர்க்கம் போக முடியாதுன்னு சொல்றீங்க, அப்ப நீங்களுமா? நானும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஏன் தெரியுமா? தன்னை மறைச்சுக்கிட்டு அல்லாஹ் வெளிப்படுத்தினாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் புரியுதுங்களா? அப்ப எந்த சூழ்நிலையிலையும் எல்லா நேரத்திலையும் இந்த குறிப்பாக வரக்கூடிய இந்த ரபீல் அவ்வல் பிற 12 வரைக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களையும் நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது என்ன செய்யணும்? நம்ம ஸலவாத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம பலமுறை சொல்ல ஹதீஸ் இது. ஹஜ்ரத் சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய அத்தா நிறைய கடன் விட்டு போட்டு போயிட்டாங்க. என்ன விட்டுட்டு போயிட்டாங்க? கடன் விட்டுட்டு போயிட்டாங்க. 9 சகோதரி, ஒரே ஒரு ஆள் தான் வீட்டுக்கு, ஆம்பளை பையன். ரசூலுல்லாஹி கிட்ட வந்து கேட்டாங்க, நாயகமே எங்கள் அத்தா கடன் விட்டுட்டு போயிட்டார், உஹது போர்க்களத்துல மூத்தா போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன கையில் வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே ஒரு பேரிச்சம்பழம் கூட மட்டும் இருக்குதுங்க நாயகமே. இல்லைங்க, ஒரே ஒரு பேரிச்சம்பழம் கூட. பேரிச்சம்பழம் கூட எவ்வளவு இருக்குங்கிறீங்க? ஒரு டன் இருக்குமா? கக்கத்தில் தூக்கிட்டு வர்றாங்க. அப்துல் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா எதில் தூக்கிட்டு வர்றாங்க? 5 கிலோ கூட அந்த கூட தேங்காது. 5 கிலோ கூட அந்த கூட தேராது. ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு சஹாபியினுடைய வீட்டில் அன்னைக்கு என்ன இருந்திருக்கும்? அதுதான் அன்னைக்கு உணவே தேவையே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எடுத்துட்டு வாங்கன்னாங்க. வந்துட்டாரு. ஜாபிரே இங்கே பக்கத்தில் நில்லுங்க, கடங்காரன் பூராத்தையும் பின்னால் நிற்க வைண்டாங்க. கடங்காரன் பூராத்தையும் பின்னால் நிற்க வைங்க. கூட ஒரு கையை ஒரு துணியை போட்டு போத்துங்க. உனக்கு எவ்வளோப்பா கடன் கொடுக்கணும்? அள்ளி 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 ரசூலுல்லாஹ் என்ன கொடுக்குறாங்க? கடனுக்கு காசை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அன்னைக்கு காசு எது? பேரிச்சம்பழம் தான். கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. திரும்பி பார்த்தா எல்லா கடன்காரனும் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் என்ன போயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமா ஜாபிரேன்றாரு. ஜாபிர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கட்டி பிடிச்சி அழுகுறார். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ். சரி, வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. கூட என்ன வீட்டுக்கு என்ன இவ்வளவு கொடுத்துருக்குறோம், கூட வீட்டுக்கு எடுத்துட்டு போனா உள்ள என்ன இருக்கும்? ஜாபிர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாதுன்னு எங்க போயிட்டாங்க? வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போய் திறந்து பார்த்தா எப்படி 3 கிலோ தூக்கிட்டு வந்தாரோ அந்த 3 கிலோ அப்படி இருக்குது. என்னங்க, எந்த 3 கிலோ இருந்துச்சோ அது அப்படி இருந்துச்சு. கடன்காரங்க பாக்கி பூரா நிறைவேறிடுச்சு. இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, யாராவது கடன்காரனை விட்டுட்டு போயிருந்தா என்னட்ட அனுப்புங்க, நான் கொடுக்குறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த வார்த்தை இது. அதுக்கு என்ன செய்யணும்? அன்னைக்கு ஜாபிருடைய முன்னத்தில் நான் பேரிச்சம்பழத்தை கொடுத்தேன், இன்னைக்கு என் மேல ஸலவாத்து சொல்லுங்க, அல்லாஹ் உங்க கடன் அடைப்பான்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு சொல்ற செய்தி புரியுதுங்களா? இப்ப எல்லா நேரத்திலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நமக்காக வேண்டி வந்து நிற்கிறவர் யாருதான்? யாருதாங்க? நல்லா சொல்லாமே சத்தமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அந்த புனிதம் நிறைந்த இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதத்துல அவங்களுக்காக வேண்டி நிறைய சதகாக்களை செய்யலாம். ஜும்மாவோட சொன்ன மாதிரி அவங்களுக்காக குர்ஆன் ஷரீஃப் ஓதலாம், ஸலவாத்து சொல்லலாம். நம்மளால உண்டான ஒரு தொடர்பை என்ன செய்யணும்? ஏற்படுத்திக்கணும். நாம ஒரு 10 ரூபா சதக்கா கொடுக்குறோம்ல, இந்த 10 ரூபா சதக்கா கொடுக்கறதுனால என்ன நன்மை கிடைக்குது சொல்லுங்க? யாருக்காண்டி கொடுக்குறீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுக்காண்டி என்ன செய்றேன்? இந்த சதக்கா கொடுக்குறேன். யாருக்காண்டி? ஒரு மிகப்பெரிய முஃபஸ்ஸிர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிறந்த நாட்கள் என்ன செய்வாங்கன்னா ஊருக்கே விருந்து போடுவாங்களாம். என்ன செய்வாங்க? ஊருக்கே விருந்து. இப்படியே ஒரு காலம் உருண்டோடி அந்த முஃபஸ்ஸிர் ஒரு கட்டத்தில் ரொம்ப ஏழை ஆகிட்டாங்க. அன்னைக்கு ஊருக்கு விருந்து போடுற அளவுக்கு உண்டான காசு இல்லவே இல்லை. அந்த நாள் என்ன செஞ்சாங்க? ரொம்ப வீட்டில் இருக்கக்கூடிய பருப்பு வகைகள், சுண்டல் எல்லாம் செஞ்சு என்ன செய்யறாங்க? ஊருக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யறாங்க? சுண்டல் என்ன செய்யறாங்க? கொடுத்துட்டாங்க. இஷா தொழுது முடிச்சுட்டு கவலையா படுக்கிறாங்க. எப்பயுமே வருஷம் ஊருக்கு விருந்து போடுவோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளுக்காக வேண்டி. இந்த வருஷம் நம்மளால முடியாம போச்சேன்னு ஒரு சொல்லி என்ன செய்யறாரு? கவலையா படுக்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? கணவரை வர்றாங்க. வந்து சொன்னாங்க, உங்க சுண்டலை நாம சாப்பிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் உங்களை நான் கபூல் பண்ணிக்கிட்டோம் நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னங்க, நாம கொடுக்குற ஒரு 10 ரூபாவும் யாருக்கு செய்தி சொல்லப்படுது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்லப்படுது. கடைசி வரைக்கும் நம்மளோடு இருக்கிற ஒரே ஒரு மனிதர், ஒரே ஒரு தூதுவர், ஒரே ஒரு ஆள் யார் தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இந்த புனிதம் நிறைந்த இந்த மாதத்துல அவங்களுக்காக வேண்டி நிறைய நன்மையான காரியத்தை அவங்களுக்காக வேண்டி செய்கிற போது அல்லாஹு தஆலா சந்தோஷப்படுவான். யார் சந்தோஷப்படுவான்? அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுவான். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவா ஹக்கி சய்யிதினா வாலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வ ஸல்லிம் அலைஹி.
يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم حسبنا الله نعم الوكيل نعم المولى ونعم النصير يا الله எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாங்கள் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம் அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. இல்லை வாழுகிற காலத்திலே ஹலாலான நிலையிலே வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. உடல் ரீதியாகவும் உணவு ரீதியாகவும் ஆசை ரீதியாகவும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் நீ எப்படி ஹலாலாக வாழச் சொல்லி இருக்கிறாயோ அப்படியே வாழ்வதற்குண்டான தௌஃபீக் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. நாங்கள் யா அல்லாஹ் இந்த புனிதம் நிறைந்த இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்வதற்குண்டான சந்தர்ப்பத்தையும் தௌஃபீக்கையும் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய இல்லங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தான நடைமுறைகளை எடுப்பதற்குண்டான தௌஃபீக் எங்கள் குடும்பத்திற்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறே மரணிப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் உதுவோடு மௌத்தாகிற தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் குர்ஆன் ஓதிய நிலையிலே மௌத்தாகிற தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ஸலவாத் ஓதிய நிலையிலே மௌத்தாகிற தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நல்ல நேரத்திலேயும் நல்ல நாட்களிலேயும் நல்ல காலங்களிலேயும் நல்ல இடங்களிலேயும் எங்கள் ரூஹு பிரிந்து உன்னை வந்து சந்திப்பதற்குண்டான தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கபருடைய இடங்கள் விசாலமாக இருப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா நிலைகளையும் ஹலாலானதாக ஆக்கி தந்தருள்வாயாக. இந்த துஆவை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் கபூல் செய்தருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.